நடிகர் அஜித்குமார் கார் ரேசிங்கை விட்டு மீண்டும் சினிமாவில் கவனம் செலுத்த வேண்டும் என நடிகர் மன்சூர் அலிகான் வித்தியாசமான கடிதம் ஒன்றை அவருக்கு அனுப்பியிருக்காரு. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களாக பிரதான போட்டியாளர்களாக விளங்கியவர்கள் விஜய், அஜித். தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கி விஜய் தேர்தலில் வென்று முதல்வர் ஆன நிலையில் தமிழ் சினிமாவில் பெரும் வெற்றிடம் உருவாகியுள்ளது. மறுபுறம் நடிகர் அஜித்குமார் தனக்கு விருப்பமான கார் ரேசிங்கில் அண்மை காலமாக அதிக கவனம் செலுத்தி வராரு. துபாய் உள்ளிட்ட நாடுகளில் நடக்கும் பந்தயங்களில் தனது அணியுடன் அவர் பங்கெடுத்து வராரு. இதனால் சினிமாவுக்கு லீவு விட்டுள்ள அவர் அடுத்ததாக ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிக்க உள்ளதாக கூறப்படுது. கடைசியாக ஆதிக் இயக்கத்தில் அஜித் நடித்த குட் பேட் அக்லி இட்டு அடித்தது. இதன் பின்னர் அஜித் சினிமாவுக்கு முழுக்க போட்டுவிட்டு ரேசிங் பக்கம் சென்றார். அடுத்த படம் எப்போது தொடங்கும் என்ற தகவலும் இல்லை. இடையில் அவரது தாயார் இறந்த நிலையில் இறுதிச் சடங்குகளை செய்ய வெளிநாட்டிலிருந்து சென்னை வந்தார். இதன் பின் குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிட்டு வராரு. மீண்டும் அவர் கார் ரேசிங்கில் தான் கவனம் செலுத்த உள்ளதாக கூறப்படுது. இந்த நிலையில தான் சினிமா தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அவரை மீண்டும் நடிக்க வருமாறு மன்சூர் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் நலனுக்காக நடிக்க வாங்க அஜித்குமார் அவர்களே. அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் அவர்களுக்கு மன்சூர் அலிகானின் பணிவான வேண்டுகோள். தங்களை அடையாளம் கண்டது சினிமா. கோடிக்கணக்கான ரசிகர்கள் உங்கள் நடிப்பில் உருவானதற்கு காரணம் சினிமா. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிவிட்டார். நீங்கள் ரேஸ் என்று மிகவும் ரிஸ்கான, உயிரை பணைய வைக்கும் கார் ரேஸ் தான் பேஷன் என்று உள்ளீர்கள். தயவு செய்து லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வாழ்க்கை தரும் திரைத்துறையை கருத்திற்கொண்டு ரசிகர்களையும் மகிழ்ச்சிப்படுத்த 10 தயாரிப்பாளர்களை சேர்ந்து தயாரிக்க வைத்து உன்னத லட்சியத்திற்காக நடிக்க வாருங்கள் என்று இரு கரம் கூப்பி நீட்டி வரவேற்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த விஷயமும் சமூக வலைதளங்களில் ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கு. இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.